ஹலோ, கேதரிங் ஸ்கர்ட் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம கேதரிங் கால்குலேஷன் பார்க்கலாம். ஸோ அதுக்கு வெயிஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு லைட் கேதர்ஸ் வேணும்னா வெயிஸ்ட் ரவுண்ட் இன்ட்டு 1.5. இதுவே மாட்ரேட் கேதர்ஸ் வேணும்னா இன்ட்டு 2, ஹெவினா இன்ட்டு 3 பண்ண போகிறோம். ஸோ என்னோடய வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து 30 இன்ச்சஸ். ஸோ எனக்கு லைட்டாக வேணும் அப்படின்னா நான் 30 இன்ச்சஸ் இன்ட்டு 1.5 எடுத்துப்பேன், which is equal to 45 inches. 45 inchesனா நம்மளுக்கு 1.1 meter of width வந்து தேவை. மீன்ஸ் நம்ம ஃபேப்ரிக் மொத்தம் 1.1 எடுக்கணும். இதுவே இன்ட்டு 2 பண்ணனா 60 inches. ஸோ 1.5 meters நம்ம எடுக்கணும். இப்போ ஒரு ஃபேப்ரிக் எடுத்து நம்மளோட ஃபுல் லென்த், நம்மளோட ஸ்கர்ட் பார்ட் ஃபுல் லென்த் எவ்வளோ வேணுமோ மெஷர் பண்ணிவிட்டு அண்ட் 60 inchesக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு நம்ம அதை கட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம கேதர்ஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம், நம்ம இந்த டென்ஷன் 5ல் வைக்கணும். ஸோ இப்போ நார்மலாக நம்ம ஸ்டிச் போட்டுகிட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் பேக் ஸ்டிச் போடுங்க. எண்டில் வரும்போது பேக் ஸ்டிச் போடாமல் அந்த த்ரெட்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. வீடியோ எவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்கன்னா ஸ்விங் டிப்ஸ், ஸ்டிச்சிங் டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியல்ஸ்க்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் போட போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேதர்ஸ்க்கான இம்பார்ட்டண்ட் பார்ட்டில் இருக்கும். நான் லாஸ்ட்டாக சொன்னேன்ல, லாஸ்ட்டு எண்டில் வந்துட்டு நம்ம பேக் ஸ்டிச் போடாமல் விட சொன்னேன். அங்கே வந்து நம்மளுக்கு 2 த்ரெட்ஸ் இருக்கும். அதில் ஒரு த்ரெட்டை மட்டும் பிடிச்சிட்டு நீங்கள் பொறுமையாக எடுக்கணும். டு தி எண்ட் வந்துட்டு பொறுமையாக நான் பண்ணுற மாதிரியே எடுத்துகிட்டு வாங்க. வெரி இம்பார்ட்டண்ட், டைட்டாக எடுத்து நம்ம த்ரெட்டை வந்துட்டு பிரேக் பண்ணிடக்கூடாது. ஸோ பொறுமையாக டில் தி எண்ட் வந்து இதே மாதிரி குட்டி குட்டி கேதர்ஸ் வரா மாதிரி பண்ணணும். அண்ட் ஆல்சோ இது வந்து நீங்கள் மெஷர் கடைசியாக பண்ணும்போது உங்களோட வெயிஸ்ட் ரவுண்ட் இருக்கணும். மீன்ஸ் 30 inches எனக்குன்னா 30 inches இருக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக அகெயின் உங்களோட டென்ஷன் வந்துட்டு 3 or 2.5 வச்சுட்டு அதுக்கு மேலேயே பொறுமையாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ரொம்ப ஸ்பீடாக பண்ணக்கூடாது, பிகாஸ் நம்ம கேதர்ஸ்லாம் வந்துட்டு லூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ பொறுமையாக அதை கிட்ட வச்சு நீங்கள் கேதர்ஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக சீல் பண்ணிவிடுங்க. இப்போது அகெயின் நம்ம ஒரு பெல்ட் ரெடி பண்ணி அது மேலே நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஸ்கர்ட் ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், ஸ்விங் ட்ரிக்ஸ் ஒரு டிப்ஸ் ஆர் என்ன ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். நான் ஃப்யூச்சரில் வீடியோஸ் போடுறேன். ஸோ தேங்க்யூ அண்ட் பாய்.